உடல் எடையை குறைப்பதில் நட்ஸ் வகைகளுக்கே முதலிடம். நட்ஸ் அதிகப்படியான கொழுப்பு சத்துக்களை கொண்டுள்ளது. அதே சமயம் இதில் அதிகப்படியான வைட்டமின்கள், கனிமங்கள், புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் ஆகியவை அடங்கியுள்ளன. இதனை நொறுக்கு தீனியாக சாப்பிடுவது ஆரோக்கியமானது என நினைப்போம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயம் சரியான அளவில் கட்டுப்பாடுடன் இந்த நட்ஸுகளை சாப்பிடுவது மிகவும் அவசியம். உடல் எடையை குறைக்கும் சில வகையான நட்ஸுகளை பற்றி இப்பொழுது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். முதலில் பாதாம். பாதாமில் அதிகப்படியான நார்ச்சத்து மற்றும் விட்டமின் இ, மெக்னீசியம் போன்ற கொழுப்பு சத்துக்கள் அடங்கியுள்ளன. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த பாதாம் பெரிதும் உதவுகிறது. நொறுக்கு தீனியாக இந்த பாதாமை எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடையை குறைக்க சிறந்த வழியாக இது தெரிகிறது. இதில் முக்கியமானது என்னவென்றால், இதனை அளவுடன் எடுத்துக்கொள்ளும் போது இது உடல் எடையை குறைக்கும். ஒருவேளை அதிகப்படியாக எடுத்துக்கொண்டால் இது எதிர்மறையாக செயல்பட்டு உடல் எடையை அதிகரிக்க செய்யும். ஒரு நாளைக்கு 6 முதல் 7 பாதாம்கள் எடுத்துக்கொள்வது சிறந்தது. இது கண்டிப்பாக உங்கள் எடையை குறைக்க பெரிதும் உதவும். அடுத்து வால்நட். வால்நட் அதிகப்படியான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ள ஒரு பொருள். இது கொழுப்பின் அளவை குறைக்க நமக்கு பெரிதும் உதவி செய்யும். இது உங்கள் முகத்தின் அழகை கூட பளபளப்பாக வைத்துக்கொள்ளும். முந்திரி. முந்திரியை பொறுத்தவரையில் இதில் அதிக அளவு கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளது. அதே சமயம் வளர்சிதை மாற்ற நோய்கள் அறிகுறிகளை இது குறைக்க உதவும். நிறைய முந்திரிகளை சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் அளவுடன் சாப்பிடும் எதுவும் நம் உடல் எடையை அதிகரிக்க செய்யவே செய்யாது. அடுத்து வேர்க்கடலை. வேர்க்கடலையில் நார்ச்சத்து அடங்கியுள்ளது. ஆன்டி ஆக்சிடென்ட், கொழுப்பு, உணவு புரதம் ஆகியவை அதிக அளவில் அடங்கியுள்ள ஒரு பொருள்தான் இந்த வேர்க்கடலை. இதில் உள்ள மோனோ மற்றும் பாலி நிறைவுறா கொழுப்பு ஆகிய இரண்டும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை பெரிதும் குறைக்க உதவுகிறது. அதிகப்படியான வேர்க்கடலையை சாப்பிட்டால் நெஞ்செரிச்சல், வாயு தொல்லை, உடல் எடை அதிகரிப்பு ஆகியவை ஏற்பட நிஜமாகவே வாய்ப்புகள் உள்ளது. அதே சமயம் உப்பு போட்ட வேர்க்கடலையை உண்ணும் பொழுது முழுமையான ஊட்டச்சத்து கிடைக்காது. இதனால் கலோரிகளின் அளவும் அதிகரிக்கத்தான் செய்யும். ஆக வேர்க்கடலையை கூட நீங்கள் அளவுடன் தான் உண்ண வேண்டும். இது உங்களை உடல் எடை குறைப்பிற்கு கண்டிப்பாக உதவும். அடுத்து உலர் திராட்சைகள். உலர் திராட்சைகளை பொறுத்தவரையில் அதிக அளவில் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்காது. ஆனால் இதில் அதிக அளவில் சர்க்கரை இருப்பதால் இதை அளவுக்கு மீறி உண்ணும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை சர்க்கரை நோயாளிகளுக்கு கொஞ்சம் அதிகரிக்க செய்துவிடும். பெரும்பாலும் இது சர்க்கரைக்கு பதிலாக இனிப்பான உணவுகளில் சேர்க்கப்படுகிறது. திராட்சை, கீர், பழக்கூழ், சேமியா, ஷேக்குகள் போன்றவற்றில் சர்க்கரைக்கு பதிலாக இந்த உலர் திராட்சைகள் சேர்க்கப்படுவதாகவும் ஒரு தகவல் உள்ளது. ஆக எதை ஒன்றையுமே அளவுக்கு அதிகமாக உண்ணாமல் ஓர் அளவில் எடுத்துக்கொண்டால் இவை உங்கள் உடல் எடை குறைப்புக்கு உதவுவதோடு உங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள உதவும்.